Subhanallah walhamdulillah wa la ilaha illallah wallahu akbar wa la hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Glory be to Allah, all praise to Allah. There is no God but Allah. Allah is great. All power and might belong to Allah, the Most High, the Great. Subhanallah walhamdulillah wa la ilaha illallah wallahu akbar wa la hawla wa la quwwata illa billahil aliyyil azim. قال الله تعالى في محكم تنزيله والفرقان إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله الحمد لله الكريم المنان أنزل على عبده الفرقان وهدى للناس وبينات من الهدى صلاة سلاما دائما على محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأهل بيته والناس أجمعين. புகழனைத்தும் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ஹதரத் நபிகள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் வேண்டி விரும்பி அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்னைக்கு என்ன விஷயங்களை பேசணும் அப்படின்னு தயாராக இருந்தோமோ காக்காவங்க ஆரம்பிச்சு வச்சிட்டாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்கள் மகனுக்கும் மத்தியில் உண்டான அந்த விஷயங்களை நமக்கு எடுத்து சொன்னார்கள். ஒரு தந்தைக்கும் மகனுக்குண்டான விஷயம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றிலே அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிற விஷயம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மகனுக்கு எது போன்ற விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள், தன்னுடைய குழந்தையை அவர்கள் எப்படியெல்லாம் வளர்த்தார்கள், வார்த்தெடுத்தார்கள் என்கின்ற படிப்பினையை, பாடத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறார். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற குழந்தைகள் இறைவனின் அன்பளிப்புகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், குழந்தைகள் ஹதியத்துல் லக்கும், இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிற அன்பளிப்பு. அஹ்சினு ஆதாபஹும், அந்த அன்பளிப்பான குழந்தைகளின் ஒழுக்கங்களை, நடைமுறைகளை நீங்கள் மிகச்சரியாக பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைய உலகிலே ஒரு தாயும் தந்தையும் சிரமப்படுவதும் கஷ்டப்படுவதும் தான் பெற்ற செல்வ குழந்தைகளுக்காக வேண்டித்தான். இன்று நாமெல்லாம் நம்முடைய ஊர்களை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, நம்முடைய எல்லா நேசங்களை விட்டு கடல் தாண்டி வந்து அமர்ந்திருப்பதின் நோக்கமும் என் போல் என் பிள்ளை கஷ்டப்பட்டு விடக்கூடாது, அவன் ஒரு ராஜாவை போல வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தர வேண்டும்.
எல்லா விஷயங்களும் குழந்தைகளுக்காக வேண்டி தயார்படுத்தி பல கற்பனைகளோடு இருக்கின்ற நாம் அந்த கற்பனைகள் வரவேற்க தகுந்த விஷயம். ஆனால் அந்த கற்பனைகளுக்கெல்லாம் முன்னால் நம்முடைய குழந்தை தீனின் பிரகாரம், இஸ்லாத்தின் பிரகாரம், குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் வளர்கிறதா என்பதை சற்று நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வரலாறுகளிலே பார்க்கிறோம், குழந்தை வளர்ப்பு, குழந்தைக்கு உண்டான விஷயங்களை நாம் ஏற்படுத்தி தருவது, பழக்கப்படுத்துவது என்பது குழந்தை பிறந்ததற்கு பின்பாக அல்ல, தாயின் கருவறையிலே உருவாகிவிட்ட அந்த கருவிலிருந்து தந்தைக்கும் தாய்க்கும் பொறுப்பு அங்கிருந்து ஆரம்பமாகிறது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பார்க்கிறோம், அன்றைய காலத்திலே சஹாபாக்கள் எல்லாம் வியாபாரத்திற்காக வேண்டி மக்காவை விட்டு மதீனாவை விட்டு அவர்கள் சென்றால் சில நேரம் திரும்பி வருவதற்கு 1 வருடம் ஆகலாம், சில நேரம் 3 ஆகலாம், 5 ஆகலாம். சில சஹாபாக்கள் 15 வருடங்கள் கடந்து திரும்பி தன்னுடைய இல்லத்திற்கு வருவார்கள். அப்படி ஒரு சஹாபி தன்னுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நிலையிலே வியாபாரத்திற்காக வேண்டி செல்கிறார்கள். செல்லுகின்ற சஹாபி அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்திலே ஒரு 15,000 பணத்தை கொடுத்துவிட்டு, நான் திரும்பி வரும் வரைக்கும் உன் வீட்டு தேவைகளுக்கு நீ இதை வைத்துக்கொள் என ஒப்படைத்து விட்டு செல்கிறார்கள். அவர்கள் சென்றதற்கு பின்பாக ஒரு சில நாட்கள் கழித்து குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு தன்னுடைய ஊரிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலிம் பெருமக்களிடத்திலே அனுப்பி வைத்து தீனுடைய கல்வியை அந்த தாய் கற்றுக் கொடுக்கிறார்கள். தன்னுடைய ஊரை தாண்டி தன்னுடைய ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்விமான்களிடத்திலே சென்று எது போன்ற கல்விகள் எல்லாம் தேவையோ அந்த கல்விகளை எல்லாம் கற்றுத் தருகிறார்கள். அந்த குழந்தைக்கு வயது 15 ஆகிறது. 15 வயது வாலிபன். 15 வருடங்கள் கழித்து இப்பொழுது அந்த தந்தை வருகிறார். வருகிற தந்தைக்கு குழந்தையெல்லாம் ஞாபகத்தில் இல்லை, தன் மனைவி மட்டுமே ஞாபகத்தில் இருக்கிறது. வருகிற நேரம் மக்ரீபுடைய நேரம். மக்ரீபிற்கு சற்று முன்பாக உள்ளே வருகிறார். வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பாக வீட்டின் திண்ணையிலே ஒரு வாலிபன் அமர்ந்திருக்கிறார். வீட்டுக்குள்ள நுழைய முற்படுகின்ற பொழுது அந்த வாலிபன் கேட்கிறார், யாரு நீங்க? அந்நியர் எங்களுடைய வீட்டிற்குள் நுழைகிறீர்களே என்று தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலே பிரச்சனை ஏற்படுகிறது. யதார்த்தமாக வெளியிலே வருகிற தாய் சூழ்நிலையை புரிந்து கொள்கிறார்கள். புரிந்து கொண்ட தாய் அவர்கள் தன்னுடைய மகனை நீ தொழுகைக்காக வேண்டி செல் என்று அனுப்பிவிட்டு கணவனை உள்ளே அழைத்து விட்டு, உங்களுக்கு விஷயத்தை நான் விளக்கமாக சொல்கிறேன், பாங்கு சொல்லிவிட்டார்கள், நீங்கள் தொழுதுவிட்டு வாருங்கள் என்று சொல்லி கணவனையும் குளித்து விட்டு அனுப்பி வைக்கிறார்கள் மனைவி. அந்த தந்தை மதீனாவிலே ரவுலாவிலே சென்று மக்ரீபை தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய கூட்டம் அங்கே அமர்ந்திருக்கிறது. மிகப்பெரிய தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அமர்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டம். எதற்காக வேண்டி இந்த கூட்டம் அமர்ந்திருக்கிறது என்று இவர்களுக்கு காரணம் புரியவில்லை. காரணம் புரியாமல் அப்படியே எழுந்து வந்து கூட்டத்தில் ஒரு நபராக அமர்ந்து பார்க்கிறார்கள். தூரத்திலே ஒரு மேடையிலே ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் அமர்ந்திருக்கிறார். அதோ அந்த வாலிபனிடத்திலே வீட்டிலே சண்டையிட்டு வந்தோமே அந்த வாலிபன் மேடையிலே அமர்ந்திருக்கிறார். அந்த வாலிபனின் பேச்சை கேட்பதற்கும் மிகப்பெரிய கல்விமான்கள் எல்லாம் இங்கு மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறார்களே என்று என்னதான் சொல்ல போகிறார் கேட்போமே என்கின்ற நோக்கிலே மண்டியிட்டு இவரும் அமருவார். 2 மணி நேரங்கள் 3 மணி நேரங்கள் பிரசங்கம் நடைபெறும். இஷா தொழுவார். இஷா தொழுது விட்டு வீட்டிற்கு குழந்தைக்கு முன்பாகவே வருவார். வந்த உடனேயே தன்னுடைய மனைவியிடத்திலே கேட்பார், நான் சென்ற போது ஒரு 15,000 பணத்தை கொடுத்து சென்றேன், நீ என்ன செய்தாய், அதற்கு நீ கணக்கு வைத்திருக்கிறாயா என்று கேட்ட பொழுது மனைவி திரும்ப கேட்கிறார்கள், இப்பொழுது நீங்கள் எங்கே சென்று வருகிறீர்கள்? தொழுது விட்டு வருகிறேன், உன்னிடத்தில் நான் சொல்ல மறந்துவிட்டேன், இன்று நான் அப்படி ஒரு மகானை சந்தித்தேன், இது போன்ற இல்மை இதற்கு முன்னால் நான் யாரிடத்திலும் கேட்டதில்லை.
மனைவி கேட்டார்கள், அந்த மகானை படிக்க வைப்பதற்கு அவர்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு செலவு செய்திருப்பார்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். சொன்னார்கள், இவர்கள் இன்றைய நாள் நடத்திய பாடத்திற்கு மட்டுமே பல லட்சங்கள் கொடுக்கலாம். சொன்னார்கள் மனைவி, நீங்கள் கொடுத்த 15,000 பல ஊர்களுக்கு அனுப்பி படிக்க வைக்கப்பட்ட நம்முடைய குழந்தை தான் அந்த குழந்தை. எனக்கு ஒன்று புரியவில்லை, உங்களுக்கு பிள்ளை என்று சொல்வதா, இல்லை உங்களுக்கு அந்த குழந்தையை ஆசிரியர் என்று சொல்வதா என்று தெரியவில்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இல்மிலே மிக முக்கியமாக குழந்தைகள் விஷயத்திலே மார்க்கம் குறித்துண்டான இல்மு, குர்ஆன் குறித்துண்டான இல்மு, பெருமானாருடைய வாழ்க்கை குறித்துண்டான விஷயங்களை நாம் எந்த அளவிற்கு அதிக அக்கறையோடு நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறோம். இன்றைய யுகத்திலே இருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டுடைய குழந்தைகள் இருக்கிறார்களே, அவங்க எல்லாம் ஜீனியஸ். நீங்க ஒன்னு சொன்னீங்கன்னா குழந்தைங்க 10 ரிப்பீட் பண்ணுங்க. இன்றைய குழந்தைகள் சுட்டித்தனமாக இருக்கிறார்கள். அந்த சுட்டித்தனத்திலே அவர்களுக்கு அல்லாஹ் ஜீனியஸை வைத்திருக்கிறான். இதை ஒரு மேடையிலே ஒரு கூட்டத்திலே நமக்கெல்லாம் அறிமுகமான தமிழகத்தினுடைய மிகப்பெரிய மௌலானா அல்லாமா ஓஎம் அப்துல் காதிர் ஹசரத் அவர்கள் ஒரு கூட்டத்திலே, ஆசிரியர்கள் கூட்டம் மதரசாவிலே நடந்து கொண்டிருக்கிறது, நீடூர் மிஸ்மால் ஹுதாவிலே. எதற்காக வேண்டி? ஆலிம்களுக்கு உலக கல்வியையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டிருக்கிற கூட்டத்திலே ஒரு சில கருத்துக்கள் முரண்படுகிறது. தேவையில்லை, ஆலிம்களுக்கு தீன் மட்டும் போதும், உலக கல்வி தேவையில்லை, டிகிரி எல்லாம் தேவையில்லை என்று வருகிற போது ஹஸ்ரத் அவர்கள் சவால் விட்டு சொன்னார்கள், நம்முடைய காலத்தை போன்று அல்ல, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை, இன்று பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் அல்லாஹ் பன்மடங்காக அறிவை கொடுத்திருக்கிறான். அந்த அறிவை என்னுடைய மதரசாவிலே ஓதக்கூடிய மாணவரிடத்திலே நான் பார்க்கிறேன். என் காலத்திலே மதரசாவிலே ஓதிய ஆலிம்களை விட இன்று ஓதக்கூடிய ஆலிம்களுக்கு நீங்கள் 2 கல்வி அல்ல 10 கல்விகளை கொடுத்தாலும் படிக்கக்கூடிய ஞானத்தை, ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்றைய யுகத்தின் குழந்தைகளுக்கு அல்லாஹ் அவ்வளவு ஆற்றலை, அவ்வளவு திறனை நீங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் திட்டமிட்டு கொடுங்கள். உண்மைதான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? நமக்கு செல்போன்னா என்னங்கிறது இப்பதான் தெரியும், லேப்டாப்னா என்னங்கிறது இப்பதான் தெரியும், டேப்னா என்னங்கிறது இப்பதான் தெரியும். பிறந்து 1.5 வருஷமா இருக்கு, அவர் டேப் இல்லாம தூங்கவே மாட்டாரு, டேப்பை கையில வச்சுக்கிட்டே தான் சாப்பிடுவாரு, போனை கையில வச்சுக்கிட்டே தான் சாப்பிடுவாரு. நமக்கு கூட நெட்ல போய் என்ன எதை எப்படி பார்க்கணும் தெரியாது. அவர் கரெக்டா அவருக்கு தேவையான காட்டுன்னா நேரா போய் பார்ப்பாரு. இது நம்முடைய வீடுகளிலே நான் அனுபவிக்கின்றோம். அல்லாஹ் அந்த அளவிற்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அந்த குழந்தைகளை மிக பக்குவமாக வளர்க்க வேண்டும். தவறினால் உடைந்து விடுவார்கள். குழந்தைகள் கண்ணாடிகளை போன்றவர்கள். நாம் சொல்லுகின்றவற்றை, காட்டுகின்றவற்றை அப்படியே பிரதிபலிப்பார்கள். அந்த கண்ணாடிகளை நாம் எப்படி பத்திரமாக பார்த்து பார்த்து பக்குவமாக நாம் பழக்குகின்றோமோ, வளர்க்குகின்றோமோ, அந்த அடிப்படையில் தான் நம்முடைய குழந்தைகள் எதிர்காலத்தில் வருவார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஒரு சின்ன குழந்தை வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு தட்டான புடிச்சுக்கிட்டு அப்படியே பிச்சுக்கிட்டே இருந்தான். சின்ன தட்டான் பறக்குது, தட்டானுடைய ரெக்கையை பிடிச்சி பிச்சுக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு உள்ள குழந்தைகள்கிட்ட வாங்கி கொடுக்கறப்ப கொஞ்சம் உஷாரா கொடுக்கணும். ஒரு வயோதிகர் அப்படியே வந்தாரு, தட்டான பிடிச்சி இப்படி சித்திரவதை பண்றானே, பண்ணாதரா அப்படின்னு சொன்னா கேட்டிருப்பான். இவனை பயமுறுத்துற மாதிரி வார்த்தை சொன்னாரு, இங்க பாரு, நீ இன்னைக்கு இந்த தட்டான பிடிச்சி இப்படி நீ இப்படி சித்திரவதை பண்ணனா அப்படின்னா நாளைக்கு நீ இதே தட்டானா மாறுவ, அந்த தட்டான் குழந்தையா மாறு, உன்னை பிடிச்சி இதே மாதிரி பிக்கும் அப்படின்றாரு. அவன் திருப்பி சொன்னா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அதுக்கு முன்னாடி அந்த யுகத்துல இந்த தட்டான் பையனா இருந்தானா தட்டானா இருந்தேன், அப்பா அவன் பண்ணதுக்கு இப்ப பழி வாங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம குழந்தைகள் சொல்லுகின்ற பதில்கள் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. அந்த அளவிற்கு அவர்கள் ஜீனியஸாக இருக்கிறார்கள். இந்த குழந்தைகளை எங்கிருந்து பார்த்து பார்த்து பத்திரமாக வளர்க்க ஆரம்பிக்க வேண்டும்? கருவுற்ற காலத்திலிருந்து பார்க்க வேண்டும். வரலாறுகளிலே பார்க்கிறோம், ஒரு சஹாபிய பெண்மணிக்கு சொல்லப்படும், உம்முடைய குழந்தை போரிலே தோற்றுவிட்டு புறமுதுகிட்டு ஓடி வருகிறார். தாய் உறுதியோடு சொல்வார்கள், நிச்சயமாக இருக்காது, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், என் குழந்தை ஒருபோதும் போரிலே
தோற்றுவிட்டோ அல்லது புறமுதுகி காட்டி பயந்து விட்டோ வராது என்று சொன்னார்கள். விஷயம் பார்த்தார்கள், போரிலே வெற்றி பெற்று வருகிறார்கள். நீங்கள் எப்படி இப்படி தைரியத்தோடு சொன்னீர்கள்? காரணம் கேட்கப்படுகிறது. சொன்னார்கள் அந்த சஹாபிய பெண்மணி, என் குழந்தை கருவிலே இருக்கக்கூடிய எல்லா காலத்திலும் நான் அதிகமாக குர்ஆன் ஓதி இருக்கிறேன். அதிகமாக குர்ஆன் ஓதிய பரக்கத்தால் சொல்கிறேன், அந்த குழந்தை தோற்று போகாது, ஒரு கணமும் தோற்று போகாது. அத்தோடு மட்டுமல்ல, நான் என் மார்பகத்திலே பால் புகட்டுகின்ற எல்லா காலமும் வுது செய்துவிட்டு என் குழந்தையை பிஸ்மில்லாஹ் என்று சொல்லிதான் பால் புகட்டுவேன். அந்த குழந்தை பால் குடித்து முடிக்கும் வரைக்கும் நான் இறைவனை திக்ர் செய்து கொண்டே இருப்பேன். எனவே அந்த குழந்தை ஒருபோதும் தோற்று போகாது. அதனால் தான் உறுதியாக சொன்னேன். வரலாறுகளிலே பார்க்கிறோம், அந்த சஹாபி வெற்றியோடு, வெற்றி புன்னகையோடு இல்லம் திரும்பினார்கள். ஹஜ்ரத் இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சின்ன ஒரு வரலாறு எழுதி காட்டுகிறார்கள். குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய நேரத்தில் சற்று நாம் நம்முடைய தாய்மார்கள் வேறு சிந்தனையோடு இருந்தால் அவர்களின் வாழ்க்கை எதிர்காலம் பாதிக்கப்படும். இமாமுல் ஹரமைன் அபுல் யஅலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு நிகழ்ச்சி. அபுல் யஅலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் மிகப்பெரிய கல்விகளை ஞானங்களை எல்லாம் கற்றேன். ஆனால் சில நேரங்களிலே பள்ளிகளே நின்று பிரசங்கங்கள், பயான்கள், தஃப்சீர்கள் நடத்துகின்ற சமயத்திலே என்னால் பேச முடியாது. தட்டு தடிமாறி என்னுடைய நாவு அப்படியே தத்தளித்து கொன்னி போய் அப்படியே நிற்கும். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய சிறு வயதிலே, குழந்தை பிராயத்திலே நான் குடித்த அந்த தாய்ப்பால். சொல்லுகிறார்கள், காரணம் என்ன? என் தந்தை எனக்கு சொன்னார்கள், என் தந்தை மிகப்பெரிய சூஃபி, மிகப்பெரிய சூஃபி. ஆனால் சாப்பிடுகிற விஷயத்திலே ஹலால் ஹராமை மிக தெளிவாக பார்த்து பார்த்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எங்களுடைய தந்தை அவர்கள் என்னுடைய தாயிடத்திலே ஒரு கணம் அவர்கள் சொன்னார்கள், எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய குழந்தைக்கு வேறு யாரும் பால் புகட்டிவிடக் கூடாது என்பதை நீ கவனத்தோடு பார்த்துக்கொள் என்று பல முறைகள் என்னுடைய தாய்க்கு என் தந்தை உபதேசம் செய்திருக்கிறார்கள். என் தாயும் பல முறை பல நேரம் பத்திரமாக என்னை பார்த்து பார்த்துத்தான் வளர்த்தார்கள். ஒரு நாள் தந்தை அவர்கள் வீட்டை விட்டு வெளியே சென்றார்கள். என்னுடைய தாய் என்னை அஜ்லசனி, என்னை வீட்டினுடைய முற்றத்திலே, வீட்டின் முற்றத்திலே அமர வைத்து விட்டு என்னுடைய தாய் அவர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். நான் அழுத சப்தம் அவர்களுக்கு கேட்கவில்லை. நான் அழுத சப்தம் அவர்களுக்கு கேட்கவில்லை. எதிர் வீட்டிலே, அவர்களின் வீட்டிலே பணிபுரிந்து கொண்ட ஒரு அடிமை பெண் ஓடோடி வருகிறாள். அந்த அடிமை பெண்ணுக்கு குழந்தை பிறந்து தன் குழந்தைக்கு பால் புகட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே என் அழுகை சப்தம் அந்த பெண்மணியின் காதை தட்டியது. தன் குழந்தைக்கு பாலை புகட்டி விட்டு வந்து என்னை தூக்கி மடியிலே வைத்து பாலை புகட்டுகிறார்கள். நான் அழுகையை நிப்பாட்டினேன், அழுகையை நிறுத்தினேன். இப்படி பால் குடித்துக் கொண்டிருக்கிற சமயத்திலே யதார்த்தமாக என்னுடைய தந்தை உள்ளே வருகிறார்கள். ஆச்சரியத்து போனார்கள். ஒன்றும் செய்யவில்லை, பச்சிலம் குழந்தை பால் குடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படியே பிடித்து இழுக்கிறார்கள். இழுத்து விட்டு தன்னுடைய ஒரு விரலை அந்த குழந்தையின் தொண்டை குழியிலே இட்டு, நீ குடித்த பாலை அத்தனையும் வாந்தி எடுக்க வேண்டும். கையை உள்ளே விட்டு, விரலை உள்ளே விட்டு, தொண்டைக்குள்ளே விட்டு அவர்கள் குத்துகிறார்கள். அந்த குழந்தை அப்படியே அத்தனையும் வாந்தி எடுக்கிறது. தன் குழந்தையை கையிலே வைத்து விட்டு கேட்கிறார்கள், நீ ஒரு அடிமை பெண், நீ எதிர் வீட்டிலே பணிபுரிகிறாய், உனக்கு ஹலாலான உணவை தான் கொடுக்கிறார்களா என்று தெரியவில்லை, நீ ஹராமான உணவை சாப்பிடுகிறாயா என்று தெரியவில்லை, தீனை குர்ஆனை நீ எப்படி பின்பற்றுகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஹலாலான விஷயத்திலே குழந்தைகள் குறிப்பாக பால் குடிக்கக்கூடிய அந்த சமயத்திலே ஹலாலான உணவை குடிக்க வேண்டும். அபுல் யஅலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல நேரங்களிலே பிரசங்கங்கள் பேசும் போது எனக்கு நாவு தடுமாறும், கொன்னி போய் சில மணி நேரம் அப்படியே நான் நிற்பேன். காரணம், அந்த ஜாரியத், அந்த அடிமை பெண்ணிடத்திலே நான் பால் குடித்ததின் காரணம் என்கிறார்கள். இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொல்கிறார்கள், எனக்கும் சில நேரங்கள் சில பிரசங்கங்களிலே வாய்கள் கொன்னி போய் நிற்கும். காரணம், என் எதிர் வீட்டிலே இருந்த பெண்ணிடத்திலே நான் பால் குடித்திருக்கிறேன்.
அன்றைய கால பொறுத்த வரைக்கும் இந்த பழக்கங்கள் இருந்தது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படியெல்லாம் எனக்கு கொன்னி போய் நிற்கும் காரணம் இதுதான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்களெல்லாம் இமாம்கள், அவர்களின் வாழ்க்கையிலே சற்று பிரசங்கங்கள் செய்யும் போது அவர்களின் நாவுகள் தடுமாறி நின்றது. ஆனால் இன்றைய நம்முடைய யுகத்திலே நம்முடைய தாய்மார்கள் குழந்தைக்கு பால் குடிக்கக்கூடிய சமயத்துல உது செஞ்சிருக்காங்களா, பிஸ்மில்லான்னு சொல்லி தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கிறார்களா, கபலாவை முன்னோக்கி அமர்ந்திருக்கிறார்களா, எப்படியெல்லாம் பால் தன்னுடைய குழந்தைக்கு பால் புகட்டுகிறார்கள் என்பதை சற்று கற்பனையோடு நினைத்து பாருங்கள். முன்னாடி முசீபத்து ஓடிக்கிட்டு இருக்கும், அப்படியே உட்கார்ந்து குழந்தைக்கு பால் புகட்டிட்டே இருக்கிறது. யதார்த்தமா நடக்குது நம்முடைய வீடுகள்ல. அப்புறம் எப்படி நாளைக்கு நம்ம குழந்தை சாலிகான குழந்தையா, தொழுகையாளியா, நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய குழந்தையாக வரும்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடைய குழந்தை வளர்ப்பு என்பது கருவில் இருந்து ஆரம்பமாகிறது. நம்ம இன்னைக்கு குழந்தை வெள்ளையா பிறக்கணும், குங்குமப்பூ சாப்பிடணும், என்னென்னமோ லிஸ்ட் போடுகிறோம். ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு தீனை கற்றுக்கக்கூடிய விஷயத்திலே நம்ம என்னைக்காவது லிஸ்ட் போட்டிருக்கோமா? குழந்தைக்கு 3 வயசு பேச ஆரம்பிச்சோன்னு இந்த சூறாவெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், 5 வயசு ஆனதுக்கு அப்புறம் இந்த சூறாவெல்லாம் மனப்பாடமாக்கி கேட்கணும் என்று என்றைக்காவது ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோமா? தீனுடைய விஷயத்திலே நிச்சயமா கிடையாது. ஆனால் ஆடைகள் விஷயத்திலே, இந்த உலகத்தினுடைய சாப்பாட்டின் விஷயத்துல குழந்தைக்கு இந்த வயசுல என்ன கொடுக்கணும், முட்டை கொடுக்கணுமா, பால் கொடுக்கணுமா, என்ன ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் என்ற பட்டியலை போடுகிறோம். வரவேற்க தகுந்த விஷயம், குறை என்று சொல்லவில்லை. ஆனால் மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய குழந்தை வளர்ப்பிலே தீன் குறித்துண்டான விஷயம், குழந்தை வளர்ப்பிலே குர்ஆன் ரசூல் சொல்லித் தரக்கூடிய அந்த சுன்னத்தான வாழ்க்கை முறைகளை நம் குழந்தைகளுக்கு நாம் எப்படி உன்னிப்பாய் கற்றுத் தந்திருக்கிறோம் சற்று கவனத்தோடு நாம் பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மடியிலே ஒரு குழந்தை அமர்ந்திருக்கிறது. அமர்ந்திருக்கின்ற குழந்தைக்கு முன்பாக சாப்பாடு தட்டு இருக்குது. சாப்பாடு தட்டு அப்படியே உழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்கு கற்றுத் தருகிறார்கள், யா வலதி சம்மில்லாஹ, சாப்பிட ஆரம்பிக்கும் முன்பாக நீ பிஸ்மில்லா சொல்லு. ஒகுல் மிம்மா எலீக, உனக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய உணவை நீ சாப்பிடு. ஒகுல் பி யமீனிக, உனக்கு வலதுகையிலே, அந்த வலதுகையிலே உன்னுடைய உணவை சாப்பிடு என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம் குழந்தை காலையில் முழித்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும் சுன்னத்தான வழிமுறைகளை, சுன்னத்தான நடைமுறைகளை எப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று சற்று கவனத்தோடு நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம குழந்தை பேச ஆரம்பிச்சோன்னையும் வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வந்துட்டாங்கன்னா குழந்தைய கூப்பிட்டு உட்கார வச்சு குழந்தை ரைம்ஸ் எல்லாம் சொல்லி எங்க சொல்லு, ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா என்று எல்லாமே பெருமைப்படுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக குறிப்பாக எழுதுகிறார்கள், உங்களுடைய குழந்தைக்கு மழலை மொழி பேச வந்துவிட்டால் உங்கள் குழந்தையின் நாவு உதிர்கின்ற முதல் வார்த்தை எதுவாக தெரியுமா இருக்க வேண்டும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வாக இருக்க வேண்டும். காரணம் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே குழந்தை பிறந்த உடனே கேட்கின்ற முதல் சத்தம் இறைவனின் அழைப்பு பாங்கு. வலது காதிலே, இடது காதிலே இகாமத்தை கேட்கிறது. அதை தாண்டி இந்த குழந்தை இந்த உலகத்திலே பேச ஆரம்பிக்கின்ற சமயத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கின்ற வார்த்தையை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள். அதுதான் மழலை மொழியின் ஆரம்பமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று அப்படி இல்லையே. குழந்தை கதை சொல்லு, ரைம் சொல்லு எல்லாம் கேட்கிறோம். இந்த தமிழ்நாட்டு தமிழ் புக்குக்கு வந்த ஒரு நாசமா என்னன்னு தெரியல, குழந்தைகளுக்கு இந்த கதை கற்றுத்தரக்கூடிய விஷயத்துல எல்லா ஊர்லயும் குழந்தைகளுக்கு கதை சொல்லி தர்றப்ப நேர்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும் கற்று தருவாங்க. ஆனா நம்ம ஊர்ல மட்டும் நம்ம குழந்தைகளுக்கு புத்தகத்துல கதை சொல்லி தர்றப்ப ஆரம்பமே என்ன அப்படின்னா, பாட்டி வடை சுட்டுச்சான், அதை காக்கா ஏமாத்திட்டு போய் மரத்துல ஏறி உட்கார்ந்துச்சான், ஏமாத்தின காக்காவை தந்திரமா நரி ஏமாத்துச்சான். ஆரம்பமே என்னதான்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடைய அருகிலே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியினுடைய வீட்டில் வாயிற்படியில் திண்ணையிலே அமர்ந்திருக்கிறார்கள். உள்ள இருந்து அன்னையினுடைய குரல் வருகிறது, வெளியிலே குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. தால் உஅதீக ஷையா, குழந்தையை கூப்பிடுகிறார்கள், உள்ளவா உனக்கு ஒன்று தர்றேன் அப்படின்னு.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உள்ளவா உனக்கு ஒன்று தர்றேன்னு கூப்பிடுகிறீர்களே, உன் குழந்தைக்கு என்ன வச்சிருக்கிறீங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பெண்மணி சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் இந்தி தம்ரா, என்னிடத்திலே பேரித்தம்பழம் இருக்கிறது, அந்த பேரித்தம்பழத்தை கொடுப்பதற்காக வேண்டித்தான் என் குழந்தையை நான் அழைத்தேன் என்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உள்ள வர்றதற்காக வேண்டி நீங்க சும்மா பொய் சொல்லி இருந்தீங்க என்றால் குதிபத் அலைகி கதிபத்துன், நீ ஒரு பொய்கார் என்று எழுதப்படுவாய், உன் மீது பொய் என்று எழுதப்படும் என்று சொல்கின்ற இந்த பெருமானாருடைய ஹதீஸிற்கு கீழே விளக்கம் எழுதுகின்ற முஹத்திஸீன்கள் சொல்லித் தருகிறார்கள், ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக அந்த பெண்ணிடத்திலே இதை கேட்டார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்திலே ஒரு பழக்கத்தை எங்கிருந்து பழகிறது? தாயிடமிருந்து பழகிறது. இரண்டாவது தந்தையிடமிருந்து பழகிறது. இந்த தாய் பொய் சொல்லி ஒன்றுமே கொடுக்காம உள்ள வந்து கூப்பிட்டு ஏதாவது வேலையை கையில கொடுத்தா என்ன ஆகும்? இப்படித்தான் நாமும் பொய் சொல்லணும், இப்படித்தான் ஒரு காரியத்திற்கு நாம் பொய் சொல்ல வேண்டும் என்று குழந்தை கற்றுக்கொள்ளும். எனவே உங்கள் குழந்தைகளிடத்திலே நீங்கள் விளையாட்டிற்கும் கூட பொய் சொல்லிவிடாதீர்கள். காரணம், உங்களிடமிருந்து அந்த குழந்தைகள் கற்றுக்கொள்ளும். இன்னைக்கு யதார்த்தம் எப்படின்னா, குழந்தைங்க சாப்பிடலாம் அப்படின்னா நம்ம பயன்படுத்துற அந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. பூச்சாண்டிட்ட பிடிச்சி கொடுத்துறவன் இவன் வந்துருவான், இவன் வந்துருவான். அதுக்கும் கட்டுப்படலை அப்படின்னா இன்னைக்கு நவீன யுகத்தில் அப்படியே டேப் எடுத்துட்டு கார்ட்டூன்ல காமிச்சுக்கிட்டு இந்த இதை பார்த்துட்டு அப்படியே சாப்பிடு. நீங்க வச்சிருக்கிறோம் ஒரு சில கார்ட்டூன் அப்படி லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம், டேப்ல போன்ல வச்சிருப்போம். குழந்தை ஆள ஆரம்பிச்சோன்னே எடுத்து இந்த கையில பிடி வச்சுக்கிறத கேட்டுட்டு அப்படியே உட்காரு, எனக்கு நீ அமைதியா இருந்தா போதும். ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. குழந்தைகள் அழுகின்ற சமயத்திலே அவர்களை நாம் அழுகையை நிறுத்த வேண்டிய நபர்கள் அதை சிந்திப்பதை விட்டு குழந்தைகளிடத்திலே தோற்று போகிறோம். என்ன, ஏதாவது கையில கொடுத்தா அமைதியா இருந்தா போதும். ஆனா உண்மையில் நாம் தோற்கவில்லை, குழந்தைகள் அவர்கள் வாழ்க்கையிலே தோற்று போகிறார்கள். நீங்கள் பார்த்து பார்த்து சொல்லித்தர வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் தப்பி போகிறது. நீ அழுக நிப்பாட்டனா போதும், அப்படியே உட்கார், நான் வேலையை பார்க்கணும் என்று நாம் மிக சாதாரணமாக எளிமையாக எடுத்துக்கொண்டு எந்த காரியத்தை என்று செய்து கொண்டிருக்கிறோமோ அத்துணை காரியங்களும் அந்த சனப்பொழுது நமக்கு நிம்மதியாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம். ஆனால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு செயலிலும் நம்முடைய குழந்தைகள் தோற்று போகிறார்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குழந்தைகளாக இருக்கிற ஹஜ்ரத் ஹசன், ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கதைகளை சொல்லுவார்கள். கதைகள் என்றால் இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை நபி இந்த உலகத்திலே மக்காவிலே எடுத்து வைத்த போது என்னெல்லாம் அனுபவித்தார்கள் என்கின்ற விஷயத்தை தங்களுடைய குழந்தைகளுக்கு எடுத்துக் கொடுப்பார்கள். புகாரி ஷரீஃபிலே பார்க்கிறோம், சஹாபாக்கள் தங்களுடைய குழந்தைகளை மடியிலே அமர வைத்திருப்பார்கள். அமர வைத்திருக்கின்ற போது குழந்தைகள் தந்தையின் உடலிலே இருக்கின்ற ஒரு சில ஓட்டைகளிலே கையை வைத்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. கேட்பார்கள் குழந்தைகள், இது என்ன புதுசா இருக்கு, இது இந்த ஓட்டை எங்க வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு கேட்பாங்க. சஹாபாக்கள் சொல்வார்கள் சந்தோஷத்தோடு, பதிலே வெட்டுப்பட்ட காயம், உஹுதிலே வெட்டுப்பட்ட காயம், எனக்கு 10 இருக்கிறது, அவருக்கு 20 இருக்கிறது, அவருக்கு 22 இருக்கிறது என்று பெருமையோடு தன்னுடைய குழந்தைகளுக்கு வீரத்தை, தீனை கற்றுத்தந்தார்கள். ஆனால் இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா தெரிகிறது. கலிமாவை தாண்டி நம்முடைய முன்னோர்கள், சஹாபாக்கள், நபிமார்கள் வாழ்க்கையிலே எத்துணை சரித்திரங்களை நாம் சொல்லி தந்திருக்கிறோம் நம்முடைய குழந்தைகளுக்கு. அதனுடைய விளைவுதான் காலத்தின் கோலம். இன்று நம்முடைய குழந்தைகள் சுன்னத்து வல் ஜமாத்தினுடைய அந்த கொள்கையை விட்டு தடம் புரண்டு இருக்கிறார்கள். காரணம், அடிப்படை கொள்கையை, அடிப்படை தீனை மிகச்சரியாக நாம் கற்றுத்தரம் மறந்துவிட்டோம். அதை மிகச்சரியாக நாம் கற்றுத்தந்திருந்தால் நிச்சயமாக அந்த வழியை விட்டு, அந்த பாதையை விட்டு நம்முடைய குழந்தைகள் தவறி போய் இருக்கவே மாட்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸலாத்தினுடைய 2வது ஜனாதிபதி. யமனில் இருந்து அவர்களுக்கு தோள் பையிலே ஜைத்தூன் எண்ணெய்கள் அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது. ஜைத்தூன் எண்ணெயை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய அந்த மக்களுக்கு பங்கு வைக்கிறார்கள். சில இதை மக்களுக்கு விற்கிறார்கள். கலீஃபா அவர்களே நின்று தோள் பையை துறந்து மக்களுக்கு தேவையான ஜைத்தூன் எண்ணெயை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள்.
ஒவ்வொரு தோள்பையும் எண்ணெய் முடிந்து விட்டால் அந்த தோள்பையை நல்லா புழிந்து அதை வலதுபுறமாக தூக்கி போடுவாங்க. வலதுபுறமாக தூக்கி போடுவார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி ஒவ்வொரு தோள்பையும் எண்ணெயை முடித்து விட்டு நல்லா புழிந்து வலதுபுறமாக போடுவார்கள். 2, 3, 4 பை போடுற வரைக்கும் தன் வலதுபுறத்திலே அவர்களின் மகன் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்க்கல, கவனிக்கல. ரொம்ப ஆர்வத்தோடு அந்த எண்ணெயை மக்களுக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். அதிலே வருகின்ற வருமானத்தை இஸ்லாமிய பைத்துல் மாலிலே சேர்த்து இஸ்லாமியர்களின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கோடு செயல்பட்டிருக்கிறார்கள். ஒரு 5, 6 தோள்பைகளை பிழிந்து வலதுபுறத்திலே போட்டதற்கு பின்பாகத்தான் தன்னுடைய மகனை பார்க்கிறார்கள். மகனின் தலையிலே எண்ணெய் தேய்க்கப்பட்டு தன்னுடைய மகனின் தலைமுடி மின்னிக் கொண்டிருக்கிறது. செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு தன்னுடைய மகனை கையை பிடித்து கேட்கிறார்கள், என்ன காரியம் நீ செய்து விட்டாய்? அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. தந்தையே, நான் என்ன செய்து விட்டேன்? ஒன்றும் செய்யவில்லையே. பைத்துல் மாலிலே விற்கப்பட்ட அந்த எண்ணெய் பையில் மீதம் இருக்கின்ற நான் புழிந்து விட்டேன், புழிந்ததற்கு பின்பாக இருக்கக்கூட பையிலே ஒட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணெயை எடுத்து நீ தலையிலே தேய்த்து விட்டு நிற்கிறாயா? சற்று யோசிச்சு பார்க்கணும். எண்ணெய் எவ்வளவு தேவைப்படும் தலைக்கு? 1 சொட்டு 2 சொட்டு, மிஞ்சி போனா அரை ஸ்பூன் வருமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி லதத்ஃபஅன்ன ஸமனஹு, நீ தேய்த்த எண்ணெய்க்கு காசு கொடுன்னு கேட்கிறாங்க. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யாவதி மின் ஐன அத்ஃபஉ, எங்கிருந்து கொடுப்பேன்? நீங்க கொடுத்தா தானே நான் கொடுப்பேன், ஏன்ட்ட கேட்கிறீங்களே? திரும்பவும் சொன்னார்கள், வல்லாஹி லதத்ஃபஅன்ன ஸமனஹு, நீ கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். திரும்பவும் அத்தாட்ட கேட்கிறாங்க, மாலருல் முஸ்லிமீன், எல்லாம் சரிதான், காசுலாம் கேட்கறீங்க, நான் கொடுக்கிறேனே வச்சுக்கோங்க. மாலருல் முஸ்லிமீன், இந்த பைய குப்பைக்கு தானே போகுது, அதுல ஒட்டி இருக்கிற எண்ணெயை அப்படி எடுத்துட்டு தலையில தடவலதுனால இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு வந்துட போகுது சொல்லுங்க? என்ன பாதிப்பு வந்துவிட போகிறது? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடவில்லை. தன்னுடைய மகனை அந்த நேரத்திலே கோபப்படல. நம்மளால தான் கோபப்பட்டிருப்போம், நடி போட்டிருப்போம், என்ன ஏத்து பேசுறியா அப்படின்னு. கோபப்படல. விஷயத்தை தெளிவாக தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க, மகனே, உன்னை போல் இங்கு குழந்தைகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். யாருமே உன்னை போல செய்யல, யாருமே உன்னை போல் தைரியம் பெறவில்லை. நீ இந்த இஸ்லாத்தினுடைய கலீஃபாவின் மகன் என்பதால் இந்த எண்ணெயை தேய்த்து விட்டாய். நாளை கியாமத்திலே அல்லாஹ் என்னை உன்னுடைய மகன் அந்த பைத்துல் மாலிலே நீ தூக்கி போட்ட அந்த பையில் இருக்க எண்ணெயை தேய்த்தானே, எந்த குழந்தைகளும் தேய்க்கவில்லை. உமரே, நீ கலீஃபாவாக இருந்தீர், அதனால் தைரியத்தோடு உன் குழந்தை தேய்த்தாரா என்று இறைவன் கேட்டால் என்ன சொல்வது? நீ சொல். நான் நாளை கியாமத்திலே அல்லாஹ்விடத்திலே என்ன சொல்வேன்? அதனால் நீ விலையை கொடு என்று சொல்கிறார்கள். என்னிடத்திலே காசு இல்லை. அப்படி என்றால் உடனே சென்று நீ மொட்டை அடிச்சுட்டு வா. தன்னுடைய மகனை அழைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். சென்று அவர்கள் முடியை ஒட்டுமொத்தமாக வலிக்கிறார்கள். வலித்துவிட்டு மகனை பார்த்து சொல்கிறார்கள், இதுதான் உனக்கு அழகா இருக்கு, வீட்டுக்கு போ. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இப்படி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்த்ததின் விளைவுதான் பின்னாடி பார்க்கிறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கப்பட்ட கல்விமானாக, ஹாக்கிமாக, நீதிபதியாக அவர்கள் வந்தார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். சின்ன விஷயம், அற்பமான விஷயம். 1 சொட்டு 2 சொட்டு எண்ணெயில ஒன்னும் வந்துவிட போகிறது கிடையாது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் குழந்தையை வளர்க்கக்கூடிய விஷயத்திலே இப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பது நம்முடைய கவனத்திலே நாம் மிகுந்த சிந்தனையோடு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு எது போன்ற விஷயங்களை நாம் கற்றுத்தருகிறோம், எது போன்ற விஷயங்களை சொல்லித் தருகிறோம், நம் குழந்தைகள் என்னையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை சற்று கவனத்தோடு பார்க்க வேண்டும். சந்தோஷப்படுறோம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும், ஆனால் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் தீனின் பிரகாரம் இருக்கிறதா அதை பார்க்கிறோமா? இமாமுனா அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்திலே நடந்த குழப்பங்கள், அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு தெரியும். அவர்களின் காலத்திலே அந்த குழப்பங்கள் எல்லாம் முடிவுறுகிறது. பிரச்சனைகள் எல்லாம் முடிவிட்டு சமாதானத்திற்கு வருகிறார்கள். மன்னரும் ஹஜ்ரத் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும்
ஒரு சில நாட்களுக்கு பின்பாக இமாமுனா அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மன்னரின் தரப்பிலிருந்து அவர்களிடமிருந்து ஒரு சில அன்பளிப்புகள் வருகிறது. என்ன அன்பளிப்பு? ஆடை வருகிறது, சாப்பாடு வருகிறது, எண்ணெய் வருகிறது, இது போன்ற அன்பளிப்புகள் எல்லாம் வருகிறது. ஹஜ்ரத் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. இதை பார்த்து விட்டு கேட்கிறார்கள், மின் ஐன ஹாதா, இது எங்கிருந்து வந்திருக்குன்னு. இந்த மாதிரி மன்னர் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்து அம்சார்னு சொன்னப்ப இமாமுனா அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், என் வீட்டில் இருந்து ஏதாவது உங்ககிட்ட கேட்டாங்களா? மன்னருக்கு ஏதாவது கடிதம் ஏதாவது வந்ததா என்று கேட்டபோது யாரும் கேட்கவில்லை. மன்னர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பினார் என்று சொன்னபோது இமாமுனா அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஜஸாக்குமுல்லாஹ் ருத்தூஹு இலைஹி, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலி வழங்கட்டும், எனக்கு தேவையில்லை, இதையெல்லாம் நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்கிறார்கள். அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா, அடுத்த நேர உணர்வுக்கு கூட வீட்டில் ஒண்ணுமே இல்லை. அவர்களின் மகன் அங்கே நிற்கிறார்கள், மூத்த மகன் அங்கே நிற்கிறார்கள். தந்தையிடத்திலே கேட்கிறார்கள், யாபத்தி, என்ன இது? அன்பளிப்பாகத்தானே வந்திருக்கிறது, வாங்கி வைத்துக் கொள்ளலாமே, ஏன் நீங்கள் கொடுத்து அனுப்புகிறீர்கள்? நம்முடைய சகோதரர்கள், உங்களுடைய குழந்தைகளின் நிலையை நீங்கள் சற்று நினைத்து பாருங்கள். எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள், அழுது கொண்டு. உடுத்துவதற்கு சரியான ஆடையும் இல்லையே என்று சொன்ன போது இமாமுனா அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே வார்த்தை சொல்கிறார்கள், நீ வீட்டுக்குள் போ, நீங்கள் இதை எடுத்துச் செல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். சரியாக இந்த நிகழ்ச்சி நடந்து ஒரு வருடம் ஆகிறது. அந்த நாளிலே தன்னுடைய மகனை அருகிலே அமர வைத்து கேட்கிறார்கள், இதே நாளிலே ஒரு வருடத்திற்கு முன்னாக மன்னரிடமிருந்து நமக்கு அன்பளிப்புகள் வந்ததே, ஆடை வந்தது, நமக்கு உணவு வந்தது, ஜெய்தூன் எண்ணெய் வந்தது, அதுவெல்லாம் உனக்கு நினைவிருக்கிறதா என்று சொன்னபோது மகன் சொன்னார்கள், ஆம் தந்தையே, எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது, சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு வருடத்திற்கு முன்பாக வந்த அந்த ஆடை நீ வாங்கி இருந்தால் இன்று இருக்குமா? இருக்காது. அந்த உணவை நீ வாங்கி இருந்தால் ஒரு வருடம் அந்த உணவு இருக்குமா? இருக்காது. எண்ணெய் வீட்டிலே இருந்திருக்குமா? மகன் சொல்கிறார்கள், நிச்சயமாக இருக்காது. திருப்பி கேட்டார்கள், மகனே, மன்னனிடம் இருந்து அன்பளிப்பாக வந்த உணவு இல்லை என்பதற்காக வேண்டி இந்த ஒரு வருடத்திலே நீ பட்டினியாக கிடந்தாயா? சொன்னார்கள், நிச்சயமாக அல்ல. வல்லாஹி இன்னி அஜிது தம்ரத்தன் அவ் தம்ரத்தைனி அவ் குப்ஸன், இல்லை, எனக்கு அல்லாஹ் சில பேரித்தம்பழங்களை கொடுத்தான், சில ரொட்டி துண்டுகளை கொடுத்தான், நான் அதை சாப்பிட்டேன் என்றார்கள். மன்னரின் ஆடை இல்லை என்பதால் நீ இந்த ஒரு வருடம் நிர்வாணமாக இருந்தாயா என்று கேட்டார்கள். மகன் சொன்னார்கள், நிச்சயமாக இல்லை, எனக்கு ஆடை நிறைவாக இருந்தது, நான் ஆடையை அணிந்திருந்தேன் என்பதாக சொன்னார்கள். ஜெய்தூன் எண்ணெய் இல்லை என்பதற்காக வேண்டி நீ அதை பயன்படுத்தாமல் இருந்தாயா? இல்லை, நிச்சயமாக கிடையாது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். அன்பளிப்புகள், மன்னரின் தரப்பில் இருந்து வருகிற அன்பளிப்புகள் எல்லாம் அன்பளிப்புகள் அல்ல, அவைகளெல்லாம் லஞ்சங்கள், அவைகளை பார்த்து பயன்படுத்த வேண்டும். நாளைய கியாமத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் பயப்பட வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். இத்தகில்லாஹ ஃபீஹி, இந்த விஷயத்திலே மகனே நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று அல்லாஹ்வின் இறையச்சத்தை கற்றுத் தருகிறார்கள். இதே மகனை வைத்துத்தான் இமாமுனா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஸ்னத் அஹ்மதை எழுதுறாங்க. முஸ்னத் அஹ்மது கிரந்தம். அந்த கிரந்தத்தை யாருடைய துணை கொண்டு எழுதுகிறார்கள்? இதே மகனின் துணை கொண்டுதான் அந்த நாளில் எழுத ஆரம்பித்து ஒரு வருடத்திலே எழுதி முடிக்கிறார்கள் இந்த மகனை வைத்து. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லித் தருகின்ற விஷயங்கள், நாம் கற்றுத்தருகின்ற விஷயங்கள் உலகத்தோடு நின்றுவிடக் கூடாது. தீனுக்கு வர வேண்டும். பெருமானாரினுடைய சுன்னத்தான வாழ்க்கைகள், தூங்கும் போது, உறங்கும் போது, சாப்பிடும் போது, நடக்கும் போது, மற்றவர்களிடத்திலே பேசும் போது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற பெருமானாரின் வாழ்க்கையை நம் குழந்தைகளின் சிறு பிராயத்திலே நாம் கற்றுத்தந்து விட்டால் நிச்சயமா அவர்கள் மறக்கவே மாட்டாங்க. கவனக்குறைவு. கற்றுத்தரதுங்கிறது சிரமமான காரியம் இல்லையே. சாப்பிடுற ஒவ்வொரு டைமும் மறக்காம எப்பா உட்கார்ந்து தொப்பி போட்டு பிஸ்மில்லான்னு கையை கழுவிட்டு சிந்தாம செதறாம சாப்பிடு என்று கற்றுத்தர வேண்டும். நான் இன்னைக்கு பரவாயில்ல, நீ என்ன சாப்பிட அப்படி இப்ப கண்டுக்கிறது இல்ல. இன்னைக்கு சிட்டியுடைய லைஃப்ல குழந்தைகிட்ட பேசுறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு. இன்னைக்கு
ஆஃபீஸ் காலை 8 மணிக்கு போனால் நைட்டு நான் 8 மணிக்கு வரேன். நான் வர்றதுக்கு முன்னாடி குழந்தை தூங்கிடுது. நான் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை எழுந்திரிச்சு ஸ்கூல் போயிடுது. இன்னைக்கு குழந்தைய பார்க்கறதுக்கு ஒரு நாள் தனியாக ஒதுக்கியிருக்கேன், சண்டே மட்டும்தான். அந்த சண்டேவை எங்கே தான் உட்காந்து பார்க்கறது? வீட்டிலலாம் பார்க்கறதுல எங்கேயாவது பீச்சு பார்க்கு ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டோமா? உட்காந்து தன் குழந்தைகளிடத்திலே என்ன செய்கிறா, எப்படி இருக்கிறா என்கிற விஷயத்தெல்லாம் கேட்கறது இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இந்த நிலைமையின் காரணம்தான் நம் குழந்தைகள் இன்று வழிதவறி போய் நிற்கிறார்கள். குறிப்பாக பெண் குழந்தைகள். பெண் குழந்தைகள் விஷயத்திலே நாம் சற்று அக்கறையோடு இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள். இமாமுனா பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். 12 வயது வந்துவிட்டால் பெண் குழந்தைக்கு நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள். காரணம், 12 வயதிற்கு அப்புறமாக திருமணம் முடிக்காமல் இருந்தால் பெண் குழந்தைகள் வழிதவற நேரிடும் என்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸின் அடிப்படையிலே நாம் பார்க்க வேண்டும். இன்றைய யுகத்திலே, இன்றைய காலத்திலே 12 வயதிற்கு நாம் திருமணம் முடித்து வைக்க முடியாது, தெரிந்த விஷயம். ஆனால் 12 வயது வந்துவிட்டால் நம் குழந்தைகள், பெண் குழந்தைகள் விஷயங்களிலே அவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள், எங்கெல்லாம் போகிறார்கள், யாருடனெல்லாம் பேசுகிறார்கள் என்கின்ற விஷயத்தை சற்று உன்னிப்பாக தாயும் தந்தையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு குழந்தைகளின் விஷயத்துல தாய் மட்டும் போதும், தந்தை ஏதாவது பிரச்சனை முத்தி போய் வந்தா தான் என்ன வருது? நான் எத்தனை சொல்லி சொல்லி பார்த்தா கேட்கவே மாட்டேங்கிறேன், உங்க பிள்ளை நீங்க போய் கேளுங்க. எடுத்த உடனே சொல்வதில்லை. விஷயம் முற்றி போய் வழியே இல்லை வருகின்ற சில சமயத்தில் தான் தந்தையிடத்திலே விஷயத்தை கொண்டு போகிறார்கள் தாய்மார்கள். இது கண்டிக்கத்தக்க விஷயம். முற்றி போய்விட்டால் அதை திருத்துவதே முடியாது. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 12 வயதுல ஃபத்வா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஊர்ல. 12 வயது. 12 வயதிலே ஊரிலே ஃபத்வா கொடுத்தார்கள். தீன் சம்பந்தமான ஃபத்வா, மார்க்க ஃபத்வாக்களை கொடுத்தார்கள். இமாமுனா அன்-நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரவு பகலாக ஒவ்வொரு நாளும் 12 ஆசிரியரிடம் தீனுடைய கல்வியை கற்றார்கள் என்பதாக எழுதப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் தூங்க கூட மாட்டாங்களா? 12 ஆசிரியரிடத்திலே 12 வகுப்புகள் சென்று பாடம் படித்தார்களாம் இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு அருகாமையிலே அமர்ந்து என் குழந்தை எனக்கு ரொட்டி துண்டு வேண்டும், பசிக்கிறது என்று கேட்டு அழுகின்ற அந்த அழுகை இருக்கிறது. அந்த அழுகை எப்படிப்பட்ட அழுகை தெரியுமா? நான் இரவெல்லாம் அல்லாஹ்வை வணங்கி பகலெல்லாம் அல்லாஹ்வை நோன்பு நோற்பதை விட சிறந்தது என்கிறார்கள். காரணம், குழந்தைக்கு அத்துணை சிரமங்களையும் சிறுவயதிலே கற்றுத்தர வேண்டும் என்கிறார்கள். சிரமங்கள்லாம் பெரிய பெரிய சிரமங்கள்லாம் இல்லை, நாம் சிரமப்பட்டதிலிருந்து தான் பக்குவம் அடைந்தோம். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே சிரமத்தில் தான் பக்குவத்தை அடைகிறான். அந்த பக்குவத்தை நம் குழந்தைகளுக்கு நாம் தர மறுக்கிறோம். காரணம், கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விலே அது சிரமம் அல்ல. உங்கள் எதிர்கால குழந்தைகளின் வாழ்க்கைக்கு அதுவெல்லாம் நல்ல வழிபாதையை ஏற்படுத்தி தருகிறது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என் குழந்தை அழுதாலும் நான் தரமாட்டேன், நீ பசியை பழகிக்கொள் என்று நான் கற்றுத் தருவேன் என்கிறார்கள். நாம் பசிய வேணாம். உலகத்திலே தீன் குறித்துண்டான எத்தனையோ பழக்கங்கள், எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றனவே. காதிசியா யுத்தம் ஹிலாஃபத்திலே இஸ்லாமிய கலீஃபாக்களினுடைய ஆட்சியில் நடந்த மிக முக்கியமான யுத்தம். காதிசியா யுத்தத்திலே இஸ்லாமியர்களுக்கும் எதிரிகளுக்கும் சண்டை ஏற்பட போகிறது. அடுத்த நாள் இந்த இஸ்லாமியர்கள் எங்கு சென்றாலும் வெற்றி பெறுகிறார்கள். இவரிடத்திலே என்ன இருக்கிறது, என்ன சூட்சமம் வைத்திருக்கிறாள் என்பதை பார்ப்பதற்கு இரவு நேரத்திலே எதிரியினுடைய மன்னன் ஒரு உளவாளியை அனுப்புகிறான், பார்த்து விட்டு வா. வருகிறான் உளவாளி, மன்னா ஒன்னும் இல்லை. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் ஏதோ குடிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் ஏதோ சுஜூ செஞ்சுட்டு இருக்காரு, தொழுதுகிட்டு இருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு. மன்னனுக்கு ஒன்னும் பயம் அதிகமாயிருச்சு. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லை. அப்படியா? வேற ஏதாவது சாதனம்? எதுவுமே இல்லை. நாம் வைத்திருப்பதை விட குறைவாகத்தான் வச்சிருக்கிறாங்க. மன்னனுக்கு இன்னும் பயம் அதிகமாச்சு. எங்கு போனாலும் வெற்றி கிடைச்சிருது, என்ன காரணம் என்ன? உடனே அடுத்த நாள் அவர்களுக்கு, சஹாபாக்களுக்கு மன்னரின் அவையிலே வைத்து விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. எதுக்குன்னா விருந்துக்காக வேண்டி அல்ல, உளவு பார்ப்பதற்காக வேண்டி. மன்னரின் அவையிலே உணவு கொடுக்கப்படுகிறது. சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
சாப்பிட்டு கொண்டிருக்கிற சமயத்திலே ஒரு சஹாபியினுடைய உணவு தட்டிலிருந்து பருக்கை விழுந்துருச்சு, 2 பருக்கை. வழக்கம் போல் அவங்க பழக்கத்தில் அந்த 2 பருக்கை சுத்தம் செய்து விட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எதிரிலே இருக்கக்கூடிய நபர்கள், எதிரிகள் சற்று ஏளனமாக பார்க்கிறார்கள். பார்க்கின்ற பார்வையை அவர்களின் அருகிலே இருக்கிறவர்கள் உணர்த்துகிறார்கள். எதுவும் சொல்லல, உணர்த்துறாங்க கண்ணால. எப்படிங்கிறாங்க, சத்தம் போட்டு சொன்னாங்க இந்த சஹாபி, அத்ருக்கு சுன்னத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹாதிஹில் ஹுமகா, இந்த மடையர்களுக்காக வேண்டி பெருமானார் கற்றுத்தந்த சுன்னத்தை நான் விட வேண்டுமா? எவ்வளவு பெரிய ரோமாபுரிய மன்னனின் அமைச்சரவையாக இருந்தாலும் சரி, இவன் எவ்வளவு பெரிய அமைச்சராக மன்னனாக இருந்தாலும் சரி, சோறு சிந்தினால் எடுத்து சாப்பிடுங்கள், சுத்தம் செய்து